ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ள அப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2026 ஆண்டு பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி வியாழக்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு தாவீது போல இருப்பான். சகரியா 12:8 சொல்கிறது, அவர்களில் தள்ளாடினவன் அந்நாளிலே தாவீதைப் போல இருப்பான். தாவீது குடும்பத்தார் அவர்களுக்கு முன்பாக தேவனைப் போலும் கர்த்தருடைய தூதனைப் போலும் இருப்பார்கள். கர்த்தரை துதிப்பதே தன்னுடைய வாழ்க்கையின் நோக்கமாக கொண்ட தாவீதை கர்த்தர் மிகவும் அதிகமாய் நேசித்தார். அவனை தன் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டார். மட்டுமல்ல, அவருக்கு அளவற்ற அபிஷேகத்தையும் தீர்க்க தரிசனமான சங்கீதங்களையும் கொடுத்தார். தாவீது சத்துருக்களுக்கு முன்பாக அபிஷேகம் பண்ணப்பட்டார். சகோதரர்களுக்கு முன்பாக அபிஷேகம் பண்ணப்பட்டார். சகல இஸ்ரவேல் சபைக்கு முன்பாகவும் அபிஷேகம் பண்ணப்பட்டார். எதிரிகளை கீழ்ப்படுத்தும் வல்லமையை கர்த்தர் தாவீதுக்கு கொடுத்து சத்துருக்களை அவர் பாதபடிக்கு கீழ்ப்படுத்தினார். தாவீது கோலியாத்தோடு போர் புரிந்த போதும் அதற்கு பின் நிகழ்ந்த நூற்றுக்கணக்கான யுத்தங்களிலேயும் கர்த்தர் தாவீதுக்கு ஜெயத்தின் மேல் ஜெயத்தை கொடுத்து ஆசீர்வதித்தார். தேவப்பிள்ளைகளே, பல தோல்விகளின் பாதையிலே நீங்கள் கடந்து வந்தீர்களோ? சந்தோஷத்தை இழந்து பலவீனப்பட்டு தள்ளாடியபடி நின்று கொண்டிருக்கிறீர்களோ? கலங்காதேயுங்கள். தாவீதின் குமாரனாகிய இயேசு முற்றிலும் ஜெயங்கொண்டவராய் இருக்கிறார். நீங்கள் தாவீதைப் போல கர்த்தரை துதிக்க உங்களை ஒப்புக்கொடுப்பீர்களானால் கர்த்தர் உங்கள் கூடாரத்தை நிலைப்படுத்துவார். உங்கள் தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துவார். அப்பொழுது நீங்கள் அப்போஸ்தலனாகிய பவுலோடு சேர்ந்து, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு என்று உற்சாகமாய் சொல்லுவீர்கள். பிலிப்பியர் 4:13. உங்கள் கூடாரம் தாவீதின் கூடாரமாய் இருக்கட்டும். அப்பொழுது உங்கள் கூடாரத்தில் தேவ பிரசன்னம் இருக்கும், தேவ மகிமை இருக்கும், ஆடல் பாடல் மகிழ்ச்சி இருக்கும். கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிற உங்களுக்கு அவர் சகலவற்றையும் நன்மைக்கு ஏதுவாகவே செய்தருளுவார். நீங்கள் பலன் உள்ளவர்களாய் மாறுவீர்கள். மீண்டும் ஒருமுறை சகரியா தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தத்தை வாசித்து பாருங்கள். அவர்களில் தள்ளாடினவன் அந்நாளிலே தாவீதைப் போல இருப்பான். தாவீது குடும்பத்தார் அவர்களுக்கு முன்பாக தேவனைப் போலும் கர்த்தருடைய தூதனைப் போலும் இருப்பார்கள். சகரியா 12:8. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள், அக்கினியின் உக்கிரத்தை அவித்தார்கள், பட்டய கருக்குக்கு தப்பினார்கள், பலவீனத்தில் பலன் கொண்டார்கள், யுத்தத்தில் வல்லவர்களானார்கள், அந்நியருடைய சேனைகளை முறியடித்தார்கள் என்று எபிரெயர் 11ஆம் அதிகாரம் 33-34 வசனத்தில் வாசிக்கிறோம். தேவப்பிள்ளைகளே, நீங்களும் கர்த்தரை துதித்து துதித்து பலன் கொள்வீர்களாக. இன்றைய நினைவிற்கு 27ஆம் சங்கீதம் 1 வசனம். கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சிடுவேன்? இன்றைய வேத வாசிப்பு காலை என்னாகமம் 12, 13 மற்றும் 14ஆம் அதிகாரங்கள். மாலை மார்க்கு 5ஆம் அதிகாரம் 21 43ஆம் வசனம் முடிய. அன்புக்குரிய அன்றன்றுள்ள வாசகர்களே,
மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். தாவீதைப் போல எப்பொழுதும் கர்த்தரை துதியுங்கள், தேவனுக்குள் பலன் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென்.